என்னடா மாசா விளாண்டுறானுங்க. இந்த ரவுண்ட் ஜோன் ஜோன் ஏய் ஜோன் நேட் எல்லாம் போறானுங்க. வெரியான ரவுண்டா இருக்கு. ஃபைனல் ரவுண்ட்ரா. ஃபைனல் ஜோன் மாதிரி. அவங்க டீம்ல ஏவிஓபி தான் ட்ரம் கார்டுடா. ஏவிஓபி தூக்கிட்டாங்கன்னா முடிஞ்சு. ஜீஸ் கிட்ட ஒரு நேட் இருக்கு. அவ்வளவுதான் போட போற நினைக்கிறேன். அநேகமா முடிஞ்சா முடிஞ்சு. ஐவரியா ஐவரியா சீசா டோனி இன்னொன்னு திரும்பி வந்துட்டாரு. போய் வரலாமா? ஆமா ஆமா சுத்துல வரலாம். ஐயோ இது ஷோக் ஆகுது. ஐவரி ப்ரோக்கு பறந்து தோட்டாங்க. இது செத்துட்டு ஐவரி உடனே வந்தான் இவன். யார் ஃபர்ஸ்ட் 5 ரவுண்ட் ஜெயிக்கிறானோ வின்னர். அவ்வளவுதான் முடிச்சு. முதல் 5 ரவுண்ட் ஜெயிக்கிறா இல்லடா சொல்றேன். மொத்தமா 5 ரவுண்ட் ஜெயிக்கிற வின்னர்டா. 6 ரவுண்ட் 10 ரவுண்ட் இல்ல. ஆமா 6 ரவுண்ட். கன் வேற மாறுவாங்க. இப்போது ஸ்டோரி. ஓய் ஓய் ஆமாடா டோனி ப்ரோ வந்துட்டாரு. 5 கில். இந்த டீம் 2 நிமிஷம் டைம் இருக்கு. 2 நிமிஷம் டைம் இருக்கு गाइस. இதுமே டிடிஎம் மாதிரி தான். கிளாசிக் டிடிஎம். ஆமா கிளாசிக் டிடிஎம் அது. அதான் உண்மை இருக்கும். கிளாசிக் மேப். செத்துட்டு வரல அந்த மேப்டா. குரு ப்ரோ நான் இன்னும் 1 நிமிஷம் 30 செகண்ட் தான் ஒரே நேரத்துல யாரும் ஆகல. ஐயோ டோனி ப்ரோ நாக்காயிட்டாரு. சிவப்பு திரும்பி இங்கே வந்துருங்க. டோனி ப்ரோ வந்துட்டாரு. யார் அவன்? ஐயோ ஏய் 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 என்னடா ஏய் ஐவரி. ஆமா 5 கில். ஏய் வெரிடோடி எடுத்துட்டாரு ஐவரி. ஏய் வெளுத்துட்டான்டா ஐவரி. 2 வாட்டி டோனி தொடர்ந்து நாக் அவுட் ஆனான்டா. வெரியோ ஐவரி போட்டான்டா. பெருசா சேவ் பண்ணிட்டானே. 7 கில் லீட்ல இருக்காங்க. இன்னும் ஒரே 1 நிமிஷம் தான் இருக்கு गाइस. 50 செகண்டாக மாறி விட்டது. 2 ஐபோன் vs 2 M4 மதன் ப்ரோ. ஆமா வெரி 2 ஐபோன் ஃபோன் vs மொபைல் பிளேயர்ஸ்டா. வெரி ஐபாட் vs ஐபாட் சாரி ஐபாட் vs மொபைல் பிளேயர்ஸ். 2 ஐபாட் 2 மொபைலுங்களா? ஆமா ரெண்டுமே லேட்டஸ்ட் ஐபோன் லேட்டஸ்ட் M4. வாங்கிருக்கலாம் போலியே அப்படின்னு கேட்பாங்க போல. ஐயோ டோனி ப்ரோ அல்டிமேட்டா ஆனாரு. இவன் விட்டான் அவன் அடிக்கிறான். அவன் விட்டான் இவன் அடிக்கிறான். அங்க பாருங்க 2 பேர்ல மாறி மாறி அடிவானுங்க. அவ்வளவுதான் விட்டானுங்க. இல்ல வெற்றினா இவங்க தான் இல்ல ஏய் இவங்க தான் 2 பேருமே போட்டு தள்ளிட்டாங்கனே. டிரான் வருது. 2 நிமிஷம் டிராவா? இல்ல முதல்ல வந்தவங்க அவங்க தான். அங்க பாருங்க ஃபர்ஸ்ட்ல இருக்காங்க பாருங்க. டிரான் வந்தா கூட மேல முதல் இடத்துல வரவங்க தான் வெற்றி பெறுவாங்க. நான் இருக்கீங்களா? இருக்கேன். ஆமாண்ணே ஃபர்ஸ்ட் இல்லனா டிரான் ஓகே. இன்னும் 10 போனா தான் வெற்றின்னு தெரியும். ஓகே ஓ இப்ப வேற என்ன டிபிஎஸ். ஏய் பேன் அடிக்கறோம்டா. டிபிஎஸ் ஸ்காரல்னா. ஓமா செத்து போயிடுச்சு. ஜாலியா ரிட்டர்ன் வந்து அடிப்பாங்கண்ணா. டிடிஎம் மாறியேண்ணா. கிளாசிக் டிடிஎம் இது சூப்பரா இருக்குண்ணா. இது ஒரு ஸ்டேஜுக்கு ஒவ்வொரு இடம் கன்னு வேற. ஒரு ரவுண்டுக்கு
ஃபர்ஸ்ட் கொடுத்தாங்க M4 கொடுத்தாங்க. அதுக்குள்ள ஐவி வந்துட்டான். ஐவரி 1v2 வெரியான 1v2 ஐவரி தப்புன்னு கை வச்சு காப்பாத்திடலாம். நம்ம எது கில் கொடுக்கணும், கில்லே கொடுக்கணும். அறிவே அதான் அந்த கில்லையும் கிவ் கொடுக்காம இது பண்றான் பாரு. நேர்ல இருந்து சமய தச்சாங்க. இப்போ 2 பேரு ஒரு 12 கில் எடுத்தவ குவாலிஃபை ஆனா 12 கில் அப்ஜெக்டிவ் பாரு 12 போட்டுருப்பாரு. 12 கில் எடுக்கணுமா? சோமசுந்தரம் 95 40 ரூபாய் நாளே வெற்றி. கோபன்தாடி வந்தா வாடி வராட்டா போலீஸ் தங்களை விரித்து சிரிக்கும் முகம். ஏபிசிடி ஒப்பந்தாடி வந்தாடி வராட்டி போடி யாரா கூப்பிடுறா? இது வேறையா? டி 12 கிலோ எடுத்தா அவனு வேண்டா குவாலிஃபை ஆகிறதுக்கு. பரவாயில்ல, இப்ப ரஷ் ஆடியே ஆகணும். 12 கில்ஸ் எடுத்தா இந்த ரவுண்டுக்கு தானே குவாலிஃபை மொத்தமா ஆகாது. பரக்கான கேப்ல நின்னு வேடிக்கை பார்த்தாங்க. ஏய் நான் ஐயூரி மொத்தமாலே ரொம்ப மோசமான ஒரு தானே. ஓட்டையில வந்து நின்று கரெக்டாட்டி வாங்கிட்டு போனாரு. 1 HP. சீரியஸ்லி ஒரு சரியான ஒரு கேம் பிளே கொடுத்துருக்கு போதும். டோனி ப்ரோவும் ஐயூரி ப்ரோவும். ஐவி அப்படியே நின்றுக்கலாம். 1 HP பாரு. இவரும்போது அவனை உடனே கிவ் கொடுத்துறானுங்க. ஆஹா உள்ளே போடுறாரு அடிச்சா. ஐயோ அகைன் டிரா தான். பட் இருந்தாலும் இவங்க தானே ஃபர்ஸ்ட் 12 கிலோ எடுத்தாங்கல. ஆமாண்ணே. ரவுண்ட் 2 குவாலிஃபை 40 ரூபாய் த்ரூ சூப்பர் சாட். ஷவுட் அவுட் லோன் 2 கில் எடுத்தா அந்த ரவுண்ட் ஸ்கிப் ஆயிடும். டைம் போனாலும் முகம் 3 இதயங்களுடன் கூடிய சிரித்த முகம். இதுல வந்து 2 நிமிஷத்துல 12 கில் எடுத்தாங்கன்னா ஷவுட் அவுட் டு லோன் ஆஃப் கேமிங். 3 இதயங்களுடைய சிரித்த முகம் गाइस. அண்ணா இதுக்கு அடுத்து கன்ஃபார்ம் ஸ்டம்பிள் கைஸ் தாங்களானா? ஏன் இல்ல நானும் ஆமாடா. இந்த இடத்தெல்லாம் சண்டை வந்து பார்த்ததே இல்லை. இந்த இடத்துல சண்டை வருது. அவங்க டீம் ஆனா காப்பாத்துதுரா எல்லா வாட்டியும். இந்த ஒரு டீம் கூட விட மாட்டேங்குது. ஐவரி கேம் சேஞ்ச் பண்றான்டா. 5 கில்லுடா. டோனி முட்டை கில்லுடா. ஐயோ சீரியஸா?
வெரி பாஸ் பண்ணிட்டோம்டா. 7-6 கில் இவன். டோனி ஒரே ஒரு கில் போடு. Today I am going to Singapore, bro. Happy journey, thala. Kutti kavi, bro. Bro, killu uda maatiran bro ivan. Killu uda maatiranunga. ஐயோ one HP. ஐயோ ஏமாத்தி அடிச்சு விட்டானுங்களா ப்ரோ. மறுபடியும் 12 கில்லு. அம்மாடி போடு போடு. மறுபடியும் 12 கில்லு. என்ன நடக்குதுன்னு தெரியலையா? மறுபடியும் ஒரு நாக்கு. மறுபடியும் ஒரு கில்லு. மறுபடியும் ஒரு நாக்கு. மறுபடியும் ஒரு நாக்கு. ஐயோ என்ன ப்ரோ இந்த அடிக்கிறானுங்க? ஐயோ பழக்கிறானுங்க ப்ரோ. இவனுங்க போட்டு பழக்கிறானுங்க ப்ரோ. பழக்கிறானுங்க ப்ரோ. பழக்கிறானுங்க ப்ரோ. பழக்கிறானுங்க. பழக்கிறானுங்க ப்ரோ. பழக்கிறானுங்க. 2.0 பழக்குது கேஸ். அவ்வளவுதான் நாக் அவுட். குட்டி ஏன் போட மாட்டேங்கிறானுங்க? டைம் என்னடா இருக்கு கேம்ப் பண்ணி. செவரு பின்னாடி நிக்கிறாங்களா அதுக்கு சொல்றாங்க ஒரு கேம்ப் பண்ணி. வேற ஒண்ணும் இல்ல. ஐயோ என்ன ப்ரோ ஒரு செகண்ட் விடாம ஃபைட் நடந்துட்டு இருக்குது. பா தமக்கு டிப்புக்கு டிப்புக்கு டிப்பு. நல்லா வேலை போல. இது நல்லா ஒரு டிடிஎம் மாதிரி நல்ல ஒரு கண்டென்ட் போல. ஐயோ இன்னும் 10 கிலோ அடிச்சுட்டானுங்க. இங்க பட் இவன் முன்னாடி ஓடி ஓடி அடி வாங்குறான் ப்ரோ. நல்லா ப்ரோ மறுபடியும் 12 கில்லு. ஓ இவனுக்கு
ஓ ப்ரோ 12 கிலோ அடிச்சாவே இப்ப மேட்ச் ஆட்டோமேட்டிக்கா யார் 12 கிலோ அடிக்கிறாங்களோ குவாலிஃபை ஆயிடுது தல. டைமே இருந்தாலும். சார் நீ எத்தனை பேர் ஜெயிச்சிருக்கானே? போடு 2. ஐவரி செக் வேணுமா கைஸ்? ஐவரி செக் வேணுமா? இவங்க லீட்ல இருக்காங்க இப்போ. நாலு ரவுண்ட் அவனே ஜெயிச்சிருக்காங்களா? 2 ரவுண்ட் ஜெயிச்சிருக்காங்க. அடிச்சாண்டா வந்து ஐவரி ப்ரோ கிவ் அப் கொடுக்கல. ஓ இதுல மாட்டிக்கிறாருண்ணே. ஒரே ஒரு நேட் போட்டாரு. வா தட்டி போட்ட நேட்ல நாக்னா ஏவிஓபி. ஐயோ சரியான ஒரு நேட் போட்டாரு. சைலண்டா கோஸ்ட் மாதிரி போறாரு. ஐயோ 5 அடிமே அடிச்சா. மொதல்ல அவனுங்க பக்கத்துல வந்துட்டானுங்க பாரு. இன்னும் 2 நிமிஷம் டைம் இருக்கு. எட்டு ஐயோ மாட்டிக்கினாருண்ணே. 10 கில் எடுத்துட்டாங்க. 2 நிமிஷம் தான் இருக்கு டைம். ஐவரி ப்ரோ அப்படியே எங்கேயோ ஜோன் அவுட்ல மாட்டிக்கினாரு கிளிச்ல. இப்போ ஜோன் அவுட்ல மாட்டிக்கினாரு கிளிச்ல. ஆமா கிளிச்ல மாட்டிட்டான் சாவறானே. 2 வாட்டி கிளிச்ல மாட்டிக்கினாரு. ஆமா இப்ப ரெண்டாவது ரவுண்டுக்கு போய்ட்டான். நான் மூணாவது மேட்ச் அவங்க கிளிச்ல மாட்டிக்கினாரு ஐவரி ப்ரோ. இப்ப இதுக்கு வந்து ரவுண்டுக்கு போய்ட்டா மாட்டிக்கினானே. ஒவ்வொரு ரவுண்டுக்கு போயிட்டு வரான்டா. அவனுக்கு ஒரு ரவுண்ட் எடுத்து அவனுக்கு வின் பண்ணிடுவானுங்க. அவனுக்கு ஒரு விண்டு வரத்துக்கு லேட் ஆகும்டா மீதர். ஆமா ஆமா 6 ரவுண்ட் முடிச்சிருக்குனா. இப்போ யார் வீட்ல இருக்காங்கன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்ச ஐவரி ப்ரோ 6 ரவுண்ட்ல அவனுக்கு 4 இவனுக்கு 1. இன்னும் ஒரே ஒரு ரவுண்ட் ஐவரி ஜெயிச்சாதான் முடிச்சு. வரமாட்டோம், தூங்க போறோம். சும்மா கொடுக்கவே இல்ல.
அம்மா கொடுத்து கொஞ்சிட்டு நிறையா. சரிப்பா அப்போ வரல. நிறைய கூட நிறையா நிறையா. செம்மையா சோக் ஆகுதுங்கண்ணா. கூட சாகவே இல்லை கடந்த ஒரு 4-5 மேட்சா. ஓகே வரேன் முடிச்சிட்டியா? இதுலயும் டவுனே ஆகல. ஓகே ஐயோ நைபடி ப்ரோக்கு. அடிச்சான்ல 7 அடிச்சான்ல நைபடி ப்ரோ போயிட்டு எடுத்துட்டே தான் இருக்காருன்னு நினைக்கிறேன். ஆமா 0 கில் தான். ப்ரோ 5 ஈக்குவல் தான் ப்ரோ. 5னா ஏற்கனவே ஒரு ரவுண்ட் டிராவ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன்ல. அதாவது 9 ரவுண்ட் தான். 9 இதுல ஒரு டேமேஜ் அதிகமா யார் எடுத்திருந்தாங்களோ அவங்க தான் அட்டாக் பண்ணுது. அது டிரான் தானே காமிக்குது எல்லாமே. ஆஹா ஐயோடி ப்ரோ பிராணிக்குள்ள ஆடுற மாதிரி இருக்கு எனக்கு. சரியான ஒரு கேப்ல ஒரு நீரை போட்டு அதால மரணமா. இந்த 2 அடிச்சா 8 கில்லு போயிடுவாங்கண்ணே. இவர் அடிச்சா ஐயோ போயிட்டாங்கண்ணே. 8 கில்லு கெட்டு. அவங்களும் விட மாட்டாங்கண்ணா. ஏவி ப்ரோவும் சிஎஸ் ப்ரோவும். ஆஹா செம்மையா சோக் ஆகுது நான். சார்ஜ் போட்டு அப்படின்னா வெயிட் பண்றதுனா டோனி ப்ரோ ஆஃப் ஹெச்பி ஆயிட்டாரு. வா எடுத்து போட்டு விடு. 60 கம்மியா தான் இருக்கு. பாதி தான் இருக்கு. ஆஹா ஐவரி ப்ரோ அவ்வளவுதான். திரும்பி கம்பேக் கொடுத்து 2 கில் அடிச்சு 10 கில் எடுத்தாரு. கீழ பாரு சல்லூடா இருக்கு. சீக்கிரம் போ. வா 11. வா சீரி சாப்பிட்டா சீக்கிரம் போத்தா. நச்சு சாப்பிடல சாப்பிடு. வெற்றி வெற்றி வெற்றி. ஐவரி 6வது ரவுண்ட் ஜெயிச்சிட்டான். ஐவரி ப்ரோட வெற்றி. அப்பா 7 கில் எடுத்தாடி. ஒரே 5 கில் எடுத்துட்டாங்க லாஸ்ட்ல. நான் முடிப்பது இது பண்ணிட்டு வர போறேன். வந்தவனே 2 பேர் அடிச்சுடுறாங்க எப்பவுமே. அது ஸ்பெக்டேட்டர் பக் போல ப்ரோ. ஃபர்ஸ்ட் எந்த டீம் 12 அடிக்கு அவங்க வின்னு போட்டுது. ஐயோ கேப்ல அடிச்சாங்க. எக்ஸ்பி போட்டு தாங்க. ஆஹா
புள்ளிய போய் அடிச்சுட்டு வேற லெவல்ல வெற்றி பெற்று அடி போட்டு பிரிக்கிறாங்களே செம்மடி இது உண்மையாலுமே கிருகிருன்னு அடிச்சாங்க செம்மையா லீடு வச்சிட்டாங்கண்ணே ஆமா ஆமா அவன் மனசுட்டு விளாடுறாங்கடா இவங்க ரொம்ப கொடூரமா விளாடுறாங்க ஆமாண்ணே ஆனா கனெக்டே ஆக மாட்டேங்குதுண்ணா ரீஸ்டார்ட் பண்ணணும் தெரியலண்ணா அடிக்கடி சாகவே ஆனா அவங்க அடிக்க தைரியம் சுத்தி அடிச்சாரு ப்ரோ வந்து கடைசியில 7 வச்சு அடிச்சிட்டாரு ப்ரோ கிளிச்ல மாட்டிக்கினாரு ஏயுப்ல எங்க அடி மாறனே தெரியாம அடிக்கிட்டு இருக்கான் யோபி நான் யோபியா ஐயோ ஏயுபி ஸ்டம்பிள் கேஸ்ல அடி வாங்கனா இங்கேயும் அடி வாங்கனா விளையாடுறாங்கண்ணா ஒண்ணுமே பண்ண முடியலண்ணா ஏவி ப்ரோவாலையும் இவராலையும் ஆஞ்சா ஆஞ்சா ஏயுபிலாம் ஆஞ்சா ஆஞ்சா போட்டு இருக்காங்களே ப்ரோ ஷார்ட்ஸ் கட்டே ஆகலண்ணா அவ்வளவுதான் 10க்கு 11 கிளிட்ச் ட்ரெஸ் பாரு இந்த ட்ரெஸ்லாம் போட்டு போனா என்ன ஆவறது இந்த ஈஸ்போர்ட்ஸ் மேப் சம கிளிட்ச்னா ஐவரி இங்க வச்சுட்டா 12 கில்ல வர வரைக்கும் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கனா அவன மலையே எனக்கு ஒரு பெரிய டென்ஷன் இருக்கு பாரு இங்க பாரு At Vino இடைக்கோடு URZ tip 40 ரூபாய் through super chat. நான் ஆப்போசிட்ல Your mod at Gyani blocked after I super chat problem. என்னாச்சு விட ப்ரோ என்னாச்சு யாரு அப்புறம் எந்த ஐடி ப்ரோ உங்களை பிளாக் பண்ணாங்க என்னடா நீ எப்படி சைடா போயிட்டு இருக்கான் ஒரு வேலை இவங்க வராங்கண்ணே அவங்க தான் ஜெயிச்சாங்க அதாவது விட்டு விளாண்டு இருக்காங்க ஏர்லயே அகால மரணம் ஏவி ப்ரோ ஐவரி ப்ரோ செம்மையா அடிச்சார் ஏவி ப்ரோவை அஞ்சு ரீலோட்லயே ஓடி வந்துட்டாங்க 10 ரீலோட் ஆக்கியிருந்தா அடிச்சிருக்கலாம் தூரமா இருக்கு மேட்ச் பார்க்கவே அவங்க எடுத்திருக்காங்க ஆளுக்கு ஒருத்தர் ஒரு டவுன் எடுத்துருக்காங்க இன்னும் இவன் முடிச்சாடா நம்ம போடணுமா ஆமாடி
வேணும் டம்மி பாபா. ஆமாடி. வந்து மாட்டிக்கினாரு. ஆன் ஏரியா ஏவி ப்ரோவும் ட்ரா. அதுக்குள்ள மேட்ச் முடிஞ்சு போச்சு. லாஸ்ட் ரவுண்ட் தி லாஸ்ட் ரவுண்ட் ஏவி ப்ரோ வெற்றி. யாரு வெற்றி பெறுவாங்கன்னு தெரியலையே. இந்த ரவுண்டே ஒண்ணுமே புரியல. நான் முடிச்சாங்கடா, அவங்க ஜெயிச்சிட்டாங்கடா. யாருன்னு ஜெயிச்சது? ஐவரி டோனி ஜெயிச்சிட்டாங்கடா. ஓகே. ஐவரி டோனி வெற்றி பெற்றார்கள். Oh my god. Oh. அப்படியே சூசைட் பண்ணி ஒரு கில் லீட்ல இருக்காங்க. இந்த ரவுண்டு கண்டிப்பா இவங்க வெற்றியே ஆகுறாங்களா இல்லையா? சரியான ஒரு நேரு ஜீஸ் ப்ரோ. சரியா அறிய வைத்தாரு பாருங்க. ஐயோ கீழே போனான்னு கேட்கல. அது லாக்ல இருக்குன்னு நீ வாங்கல. டிவைஸ் செக் நீடட் ப்ரோ. போடலாம் ப்ரோ. சொல்லிருங்க, டிவைஸ் செக் இருக்குன்னு சொல்லிருங்க. பத்து நிமிடம் ஆகிவிட்டது. கரெக்டா ஞாபகப்படுத்துங்க. இன்னொரு அரை மணி நேரத்தில் கட் பண்ணணும் ஸ்ட்ரீம். மணி 1:30 ப்ரோ. மணி 1:30. பா. ரிஷிராம் சம்பல் கேஸ் வெயிட்டிங்கன்னா போயிடலாம். டிவைஸ் செக் இருக்குன்னு சொல்லிருங்க. சமல்ட்ட டிவைஸ் செக் இருக்குன்னு சொல்லிருங்க. அலாரம் வச்சலவா வச்சு டிவைஸ் செக் இருக்குன்னு சொல்லிருங்க. இல்ல ஆடிக்கு வாழ இருக்கு. வரேன் இது முடிச்சிட்டு வரீங்களா? வரேன் ஆடிக்கு வாழ இருக்கு. வரேன் வாழ இருக்கு. இது முடிச்சிட்டு இன்னொரு வாழ இருக்கு. முடிச்சு வரேன். நீ அதுலயுமே வரேன். சரி வரேன். இப்பதான் தெரிய போகுது லாஸ்ட்ல யாரு விக்டரி போடுது. போலாம். டீம் வந்துச்சுனா ஐவரி ப்ரோ. ஐவரி நம்பர் 1, ஐவரி 2. 7 வின்ஸ் ஐவரி. ஓகேவா? 3 வின்ஸ் இவங்க. போட்டுருக்கு பா லெஃப்ட்ல. போட்டுருக்கு 7 வின்ஸ். 7 வின்ஸ் இவங்க 3 வின்ஸ்.